வணக்கம் மக்களே! இந்த வாரம் நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணன் போன வாரம் சொன்ன மாதிரியே நம்ம மயிலுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸும் அனுப்பிட்டான். நேரா பாண்டியன் கிட்ட வந்துட்டு, நான் இந்த மாரி டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டேன். அவங்க இந்நேரம் பார்த்துருப்பாங்க. டிவோர்ஸ் ஈஸியா கிடைச்சிருங்கிற மாரி பேசிட்டு இருக்கான். நேரா நம்ம மயில் வீட்டுக்கு ஒரு லெட்டர் வருது. நம்ம மயிலும் வாங்கி படிச்சு பார்க்குறாங்க. அதுல நிஜமாவே டிவோர்ஸ் நோட்டீஸ் தாங்க வந்திருக்கு. அப்ப அவங்க அம்மா அப்பாட்ட சொன்ன உடனே அவங்க அம்மா அப்பா ஷாக் ஆயிட்டு, இதுக்கப்புறம் பாரு, நான் என்ன பண்றேன்னு பாருங்கிற மாதிரி அவங்க நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. இந்த விஷயம் நம்ம மயிலுக்கு தெரியுமான்னு தான் தெரியல. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, இந்த மாதிரி என் பொண்ண வந்து டார்ச்சர் பண்றாங்க. வரதட்சணை கொடுமைப்படுத்துறாங்க. அப்படிங்கிற மாதிரி நம்ம பாண்டியன் குடும்பத்து மேல ஒரு கேஸையும் போடுறாங்க. இந்த அம்மாவும் போன வாரமே சொல்லிருந்துச்சு. நீ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும், இதுக்கப்புறம் நான் உன்ன பார்த்துட்டு சும்மா விடமாட்டேன். உங்க மொத்த குடும்பத்தையுமே நான் வந்து போலீஸ்ல ஒப்படைச்சிருவேங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கோம். இந்த அம்மா பொய் சொன்னது மட்டும் இல்லாம, அவன் எவ்வளவு தெளிவா வந்து கொண்டும் போறாங்கன்னு பாருங்களேன். கொஞ்சம் கூட பயமே இல்ல. சொன்ன மாதிரியே இப்ப போலீஸ்ல போய் கம்ப்ளைண்டும் குடுத்துட்டாங்க. அடுத்து போலீஸ் நேரா நம்ம பாண்டியன் வீட்டுக்கு வந்து கேட்க, அங்க நம்ம கோமதி, அரசி, ராஜின்னு 3 பேர் தான் இருக்காங்க. போலீஸ் கேட்டது மட்டும் இல்லாம, அவங்க 3 பேரையும் புடிச்சுட்டும் போயிடுறாங்க. இந்த மாரி நீங்க வரதட்சணை கொடுமை பண்ணியிருக்கீங்க. அதனால நாங்க புடிச்சுட்டு போய் தான் கேஸ் போடணுங்கிற மாரி புடிச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் எப்படி இவங்களை எல்லாம் வெளிய கூட்டிட்டு வராங்க? சரவணன் இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறாரு? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.